ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, நோவா தன் அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ளேயே அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தானாம். ஆனா அவன் காலம் எப்படி இருந்துச்சு? அவர் அப்படி இருந்தாரு, ஆனா அவர் காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 6ஆம் அதிகாரத்துல 12-13 வசனம் சொல்லுது. 11ல இருந்து, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 100% கரப்டட் வேர்ல்ட். இந்த பூமி முழுவதுமாக கெட்டு போயிருந்தது, சீர்கேடாக இருந்தது. அவைகளுக்கு நடுவுல ஒரு வசனம் சொல்லுகிறது, நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு வாலிப கூட்டத்திற்கு பாம்பேக்கு நான் போயிருந்த போது அங்கே வாலிப பிள்ளைகள் பசங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் அல்லது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த செக்ஷன்ல அவங்க கேட்டதான மிக முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க ஆலயத்துல எங்களுக்கு நல்ல ஒரு போதனைகள் கொடுக்குறீங்க, அதே நேரத்துல அந்த போதனைகளோடு கூட நாங்க எங்க போறோம், காலேஜுக்கு போறோம், ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், இந்த மாதிரி பல இடங்களுக்கு நாங்க இந்த உலகத்துக்குள்ள போறோம். ஆனால் இந்த உலகம் வேற விதமா இருக்கிறது, எங்களுக்கு அது வேற சொல்லி கொடுக்குது. நீங்க சொல்லி கொடுக்கறத கொண்டு போய் நான் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன அவங்க ஒதுக்கி வச்சிடறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வேதாகமத்தில் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை உலகத்தில் போய் சொன்னால் உலகம் அவர்கள் என்ன செய்தான், ஒதுக்கி வைக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை, 100% இதை ஒத்துக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப வயதை கடந்த அந்த காலகட்டத்தில் உலகத்துக்குள்ளே வாழ்கிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், இவர்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? சர்ச்சில் ஒரு உபதேசம் கொடுக்கிறோம், அந்த உபதேசம் பியூரா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை கொண்டு போய் அப்படியே 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா உலகத்துல அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு கூட்டம் முடியவே முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ உலகத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் வேதம் சொல்லுகிறதா, என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் பைபிள் சொல்லுதா அப்படின்னா இல்ல. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு, நாம அதை மிஸ் பண்ணிட்டோம் அல்லது அந்த ஃபார்முலாவை விட்டுட்டோம்னு அர்த்தம். என்ன விஷயம்? இப்போ ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனி எப்படி இருக்கு, முழுக்க முழுக்க வேர்ல்டா இருக்கு. அவங்க அவுட்டிங் இருக்கு, டேட்டிங் இருக்கு, வீக்கெண்டிங் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களோடு கூட நீங்கள் ஒத்து போக வேண்டிய காலகட்டமும் வருது. சரி, முடியாது, நான் பைபிள் படி வாழ போறேன் அப்படின்னு நீங்க ஒதுங்கி இருந்தா உடனடியாக உங்களை அவர்கள் ஒதுக்குகிறார்கள். நீங்க அவங்களை விட்டு செப்பரேட் பண்ணப்படுறீங்க. அதை விட மிக முக்கியம், அது உங்க கெரியரை பாதிக்குது. பல நேரங்கள்ல அப்ரைசல் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய செலக்ஷன் போர்டு வரும்போது உங்க டீம் லீடர் உங்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறார். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னால என்ன செய்ய முடியல, இவங்களுக்கு எதிர்த்து இப்படி போனா என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஒத்து போலான்னு சொல்லி ஒத்து போய் ஒரு கெரியரை பார்த்து நான் அப்படி மேல வரலாம்னு நினைச்சா, ஆனா உலக பிரகாரமாக இப்படி நான் போயிட்டேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கப்படுகிறேன். நான் ஆராதனைக்கு போய் உட்கார்றேன், அங்க சொல்ற வார்த்தை எனக்கு குத்துது, ஐயோ நான் இப்படி வெளியே தப்பு செய்யறேனே. இப்படி ஒரு காலகட்டத்துல இப்படியும் அப்படியுமா வாழ்ந்து 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 ஒரு நாள் எனக்கு அது பழக்கப்பட்டு விடுகிறது. எப்படி பழக்கப்படுது? வெளியே போனா ஒரு லைஃப், சர்ச்சுக்குள்ள ஒரு லைஃப். இது ஒரு வகையான மாயமாலம். அப்போ இந்த வாழ்க்கையில இருந்து, இந்த 2ஆம் கட்ட நிலைமையில இருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் ஒன்னு ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இந்த 2 கட்ட இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இரு நினைவுகள் இருக்கிறவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான்னு யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது. அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? இப்ப இந்த நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. சீர்கேடான பூமி, முழுவதும் கெட்டு போயிருக்கிற ஒரு பூமி, 100% அழிக்கப்படுகிற நிலைமை. தேவன் அழிக்கிறதுக்கு சித்தமாயிட்டார். அதுக்கு நடுவுல ஒரே ஒருத்தன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். பாசிபிள் இருக்கா? இன்னைக்கு முடியுமா? சொல்ல முடியுமா? காலேஜ்ல மொத்த பேரும் கரப்டட், நான் மட்டும் அங்க நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குதா? முடியும். எப்படி முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு வித்தியாசமான பேரபிள். என்ன வித்தியாசமான பேரபிள்? இயேசு சொல்லும் போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமா இருக்கிறதுங்கிறார். இந்த புளித்த மாவுனா என்ன? பொதுவா பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவுங்கிறது ஒரு பரிசேயர், சதிசேயர் இவங்களை பத்தின உபதேசத்தை ராங் டாக்டரினுக்கு தான் அதை கம்பேர் பண்ணுவார். எப்பவுமே ஆண்டவர் புளித்த மாவை அதுக்கு தான் கம்பேர் பண்ணுவார். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன
அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த புளித்த மாவு, ஒருவேளை நாம வேற கல்ச்சர் இந்தியாக்குள்ள இருக்கிறதுனால புளித்த மாவுனா என்னன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு இந்த தயிர் உர ஊத்துறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தயிர்ல பாத்தீங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது பால்ல என்ன செய்வாங்க, கொஞ்சம் தயிரை ஊத்தி விடுவாங்க. அந்த பால் வந்து 1 லிட்டர் இருக்கலாம், 1/2 லிட்டர் இருக்கலாம். ஆனா தயிர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பல ஊத்துவாங்க. மறுநாள் காலையில பார்த்தா மொத்த பாலுமே தயிரா மாறி இருக்குமா. அந்த கொஞ்சம் தயிருக்கு மொத்த பாலையும் தயிராய் மாற்றக்கூடியதான ஒரு வல்லமை உண்டு. தயிருக்கு அல்ல, அது உள்ள இருக்கக்கூடியதான அந்த புளிப்பு தன்மைக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து புளித்த மாவுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கொஞ்சம் மாவு 3 படி மாவை மாத்தும். அது போல உங்களுக்குள் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ கொஞ்சம் பேரா இருந்தாலும், நீ ஒரு ஆளா இருந்தாலும், நீ இருக்கிற இடத்துல இருக்கிற பெரிய இடமா இருக்கும், ஜனங்க நிறைய இருந்தாலும், நீ ஒரு ஆள் அந்த மொத்த ஜனங்களையும் மாற்ற முடியும். அப்படி ஒரு வல்லமை உனக்குள் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணா கொடுக்கலாம். ஒரு 12 பேர் அப்போஸ்தலர்கள் முழு உலகத்தையும் மாத்தி இருக்கிறார்கள். உலகத்தை தலைகீழாய் மாத்துகிறவர்கள் இருக்கு. ஒரு 3 பேர் பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தை தலைகீழ மாத்திட்டாங்க பாருங்களேன். ஒரு எஸ்தர் ராஜகுமாரத்தி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை தலைகீழ மாத்திட்டாங்க பாருங்களேன். அதாவது மொத்த சட்ட திட்டங்களையே மாற்றக்கூடிய பவர் நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பவர் எங்கிட்ட இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. எங்கிட்ட அப்படி ஒரு பவர் இருக்குன்னே தெரியாது. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அல்லது வேற எங்க போனீங்கனாலும் அங்கே ஒரு பிரேயர் குரூப்னு இருக்கும். இந்த பிரேயர் குரூப் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் தன் வேலை நேரத்துக்கு நடுவுல ஒரு 10 நிமிஷம் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜோம் பண்ணிட்டு இருப்பார். அவரை பார்த்த உடனே அவர் கூட 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் பேரா சேர்ந்து அது ஒரு பெரிய பிரேயர் குரூப்பாக மாறும். இப்படி நீங்க எங்க போனாலும் இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனாலும் இருக்கும், எங்க ஆபீஸ்க்கு போனாலும் இருக்கும், எங்க ஆபீஸ்ல ஒரு பிரேயர் குரூப் உண்டு அப்படிங்கிறது ஒரு கேஷுவலான வேர்ட். நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படி ஒண்ணு இல்ல. காரணம் என்ன, அன்னைக்கு அந்த பிரேயர் குரூப், கொஞ்சம் பிரேயர் குரூப் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் மாத்தும். அந்த அளவுக்கு அந்த பிரேயர் குரூப்புக்கு ஒரு பவர் உண்டு. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சுபாவம் இல்லை. நமக்குள்ள இருக்கிறது நெகட்டிவ் கன்ஃபெஷன். நம்ம சொல்றோம், என்னால முடியாது, நான் செய்ய முடியாது, இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியாது, பாவம் என்னோட பெருசு. இல்லவே இல்லை. முழு உலகமும் சீர்கேடா இருந்தாலும் ஒரு நோவாவால முழு உலகத்திலையும் நடுவில் பரிசுத்தமாய் வாழ முடியும். வசனம் சொல்லுது, அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சரி, என்ன செஞ்சா இப்படி செய்யலாம்? அதுதான் ரொம்ப முக்கியமே. விஷயம் இப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். அதுக்கு நோவா கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு 9ஆம் வசனம் சொல்லுது. இந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகா இந்த வேர்ட் இருக்கும். என்ன சொல்லியிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா, நோவா வாக்ட் வித் த காட் அப்படின்னு இருக்கும். அதாவது நோவா தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். அந்த தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். தேவனோடு நடக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பல நேரங்களில நீங்கள் தனியாய் நடக்கும் போது சோர்வடைவீர்கள். கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கலாம். அதே நேரத்துல ஒருத்தர் கூட நீங்க பேசிக்கிட்டே நடந்தீங்கன்னா நீங்க ரொம்ப தூரம் நடக்கலாம். நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நடக்கிற பலன், அந்த அதுல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் தெரியாம நீங்க நடக்க முடியும். அதே நேரத்துல நீங்க ஒருத்தரோட கூட நடந்து கொண்டே இருக்கும்போது அவர் உங்களை தாங்கி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நோவா காலத்துல. அப்ப நோவா பாவமே செஞ்சிருக்க மாட்டாரா? நோவா பாவமே இல்ல, நோவாவும் பாவம் செஞ்சிருப்பாரு. பாவம் செய்யாத மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் வேற ஒருத்தரும் கிடையவே கிடையாது. அப்ப நோவாவுடைய வாழ்க்கையில பலகீனங்கள் வரும்போதெல்லாம் அந்த கூட நடக்கிற தேவன் இருக்கிறாரு, அவர் அவனை ஆற்றி தேற்றிக்கிட்டே வருவார். பரவாயில்லவா, விழுந்தாலும் எழுந்திரி. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டான்னு கர்த்தன் நினைக்கிறது இல்ல, பாவம் செஞ்சு விழுந்துட்டானா திருப்பி எழுந்திருச்சு நடக்கிறானா தான் பாக்குறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வசனம் சொல்லுது, அவனை மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணுதான். பல நேரங்களில நமக்குள்ள பலகீனம் இருக்கிறது, நம்ம பல நேரங்களில் நமக்குள்ள வீழ்ச்சி இருக்கிறது. அந்த வீழ்ச்சி வெளியும் இருக்கிறது, சில நேரத்துல உள்ளேயும் இருக்கிறது. பலர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்கிறது, சில நேரத்துல யாருக்குமே தெரியாது, ஆனா வீழ்ச்சி உள்ள இருக்கும். இந்த வீழ்ச்சியிலிருந்து உன்னை தொடர்ந்து நடத்தி நாம் போறோமா?
அகைன் ஃபார்வர்ட்ல போறோமா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். விழுந்து கிடக்கிறதுல எழுந்து நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். நீ விழ மாட்டேன்னு கர்த்தர் சொல்லல, விழுந்தா எழுந்து நடக்கிறியா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி எழுந்து நடக்கும் போது உன்னை பலப்படுத்துவதற்கு